Welcome students. Today we are going to see Unit 1, that one Chapter 4, Theoretical Concept of the Operating System. Summary of the previous class. What we saw in the previous class, process management and algorithm of the process management, security management, fault tolerance, file management, multiprocessing, time sharing, distributed operating system. These are the topic already we saw. Now we are going to see prominent operating system. Prominent means important. Important operating systems. Prominent OS என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா Unix, Microsoft Windows, Linux, iOS and Android. These are the prominent operating system. இது எல்லாமே already நீ hear பண்ணி இது கேள்விப்பட்டிருப்ப. Microsoft Windows and Android இதெல்லாமே iOS இதெல்லாமே என்னது உனக்கு ரொம்ப familiar ஆனது. Linux and Unix also. சரியா? These are the prominent operating system அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப graphical user interface அப்படிங்கிறது. Graphical user interface அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா GUI அப்படிங்கறத நீங்க படிச்சிருப்பீங்க. The graphical user interface is a type of operating system that makes use of windows, icons, menu, pointers. Icon and the option on the menu represent folders, applications and other commands which are activated when selected and clicked by the pointer. Graphical user interface அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா உனக்கு இப்போ வந்து நீ கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ற அப்படிங்கறப்ப என்ன ஆகும், ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ணனா அது ஒரு மெனு வரும், இல்லாட்டி ஒரு ஐகான் வரும், இல்ல அப்படினா ஒரு விண்டோஸ் ஏதாவது ஒரு டயலாக் பாக்ஸ் ஏதாவது ஓபன் ஆகும், அதுல ஏதாவது செலக்ட் பண்ணி ஏதாவது என்டர் கொடுக்கிற மாதிரி இருக்கும். This one is called as a graphical user interface அப்படிங்கிறது. அதுக்கு முன்னால character user interface இருந்தது. For example DOS is a character user interface OS அப்படிங்கற சொல்லலாம். அதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படினா only have to give the commands and also in the command formatலயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த graphical user interface அப்படிங்கிறது என்ன அப்படினா ஃபுல்லா அந்த வெர்ஷன் அத பத்தின டீடைல்ஸ் தெரியணும் அப்படிங்கற அவசிய லாங்குவேஜ் தெரியணும் அப்படிங்கற அவசியம் இல்ல. கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் தெரியணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் ரீட் பண்ணிட்டு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண தெரிஞ்சாலே போதும், நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியும். அதான் graphical user interface அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் MS Word அப்படிங்கிறது நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்ப எதுலயாவது ஒன்னு வச்சோம் அப்படினா எனக்கு அந்த மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்றப்ப அதுல ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், இல்லாட்டி ஒரு மெனு வரும். அந்த மெனுவை கிளிக் பண்ணனா அதுல சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், இல்லாட்டி சில ஐகான் இருக்கும். ஐகான் கிளிக் பண்ணனா அது உனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணும், இல்லாட்டி ஓபன் பண்ணும், இல்லாட்டி மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணும். இந்த மாதிரிலாம் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் as a graphical user interface. இந்த graphical user interface வந்ததுக்கு அப்புறம் தான் இது கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களோட பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஈஸியஸ்ட் ஒன். நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். A mouse if normally used to direct the pointer around the screen. Mouse என்னது இந்த மாதிரி இந்த போதா இந்த மாதிரி around the screen எங்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், mouse இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு the graphical user interface is a very important one. Next one is a operating system. There are two types of the operating system. ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படினா it's a proprietary license and another one is a open source free license அப்படிங்கற சொல்றாங்க. இப்ப proprietary license அப்படிங்கறனா Microsoft Windows, Apple, Mac OS, Apple iOS அப்படி மொபைல் டிவைஸ் இருக்குல, இது எல்லாமே என்னது proprietary operating license அப்படினு சொல்றாங்க. அப்ப proprietary அப்படிங்கிறது என்னன்னா தனி உரிமை. யாராவது ஒருத்தங்களுக்கு அவங்க வந்து என்ன வச்சிருப்பாங்க, அவங்க தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும், அதை அவங்க தான் டெவலப் பண்ண முடியும், அவங்க தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ண முடியாது, வேற யாரும் அதுல போய் என்ன பண்ணிக்க முடியாது, எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. வி கேன் யூஸ், நம்ம வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒரிஜினல்ல போய் ஏதாவது கோடிங் மாத்துறது இந்த மாதிரி ஒர்க் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ் சாஃப்ட்வேர்ல பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வச்சுக்கோங்க, அதுல போய் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, ஒண்ணுமே எந்த ஒர்க்குமே நம்ம அதுல பண்ண முடியாது. அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப MS ஆஃபீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஒன்னோட டாக்குமெண்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர அதுல இல்ல எனக்கு வந்து இந்த இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வேணும், அப்ப இத போய் நான் உள்ள போய் கோடிங்ல மாத்திக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அதான் என்னது ப்ரொப்ரைட்டரி லைசன்ஸ், தனி உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓபன் சோர்ஸ் ஃப்ரீ லைசன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஓபன் சோர்ஸ் அப்படிங்கிறது லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ்,
கூகுள் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்னது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ லைசன்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, இப்ப அதுல நம்ம ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, so proprietary software consists of the software that is licensed by the copyright holders under very specific conditions. அல்ல கண்டிஷன்ஸோட காப்பிரைட் ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க அந்த சாஃப்ட்வேரை யாரு ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த சாஃப்ட்வேரோட லைசன்ஸ் இருக்கும், காப்பிரைட் இருக்கும். சரியா? இப்ப என்ன அப்படின்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். Typically, you are not allowed to modify and distribute the software. அந்த சாஃப்ட்வேரை நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது, we can't modify and distribute பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. Some proprietary software is a commercial and you have to pay for the license, but other proprietary software are free அப்படின்னு சொல்லுவாங்க. சில proprietary software என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, you have to pay. அது வந்து நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணி அது வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a proprietary software, we have to pay and we can use அப்படிங்கறத சொல்றாங்க. some proprietary software வந்து ஃப்ரீயாவும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? யாராவது ஒருத்தருக்கு தனியா இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் வந்து அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும், அவங்க தான் அந்த என்ன பண்ணிக்க முடியும், அந்த சாஃப்ட்வேர்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி எக்ஸாம்பிள் இப்ப எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, எம்எஸ் பேட்ல வந்து உங்களுக்கு வெர்ஷன் புதுசா வந்துட்டே இருக்கா, ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு 95, 98, 2000 இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷனா மாறுது. இப்ப என்ன அப்படின்னா அப்டேஷன் வந்து அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும், மைக்ரோசாஃப்டால மட்டும்தான் அந்த அப்டேஷன் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அந்த அப்டேஷன் என்ன பண்ணிக்க முடியாது, இந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ல நம்ம பண்ணிக்க முடியாது. ஒன்னு அமௌண்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் சில ஓபன் அதர்ஸ் வந்து ப்ரிப்பேர்ட் சாஃப்ட்வேர் வந்து என்னது ஈஸியா நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஆனா we can't do any modification in that one. That is called as a proprietary software அப்படிங்கிறது. இப்ப விண்டோஸ், விண்டர், ஐடியூன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், கூகுள் எர்த், மேக் இது எல்லாமே என்னது proprietary software அப்படிங்கறத சொல்றாங்க. And next one is open source free license software அப்படிங்கிறது. இந்த open source free license software அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, open source software is a type of computer software in which source code is released under a license in which the copyright holders grants users the right to use, study, change and distribute the software to anyone and for any purpose. Open source software அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லைசன்ஸ் வச்சிருப்பாங்களா, ரிலீஸ்ட் அண்டர் லைசன்ஸ் இன் விச் தி காப்பிரைட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க என்ன கொடுத்துறாங்க, கிராண்ட் பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. என்ன பண்ணிக்கலாம், நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீ ஸ்டடி பண்ணிக்கலாம். யூ கேன் சேஞ்ச் இன் தட் ஒன், ஏதாவது வெர்ஷன் புதுசா மாத்தணும், இதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இன் தட் ஒன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த சாஃப்ட்வேர் டு எனி ஒன். யாருக்குனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சேஞ்சஸ் மாத்தி திருப்பி அந்த சாஃப்ட்வேர் யாருக்குனாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும் சொல்றாங்க. This one is a open source software அப்படிங்கிறது. இப்போ open source software may be developed in the collaborative public manner அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒருத்தங்க வந்து டெவலப் பண்ணிருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் தட் அவர் அதை என்ன பண்ணிட்டாரு, காப்பிரைட்டை வச்சுட்டு எல்லாருக்குமே அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, யாருனாலும் அதில் வந்து என்ன பண்ணிக்க முடியும், ஓபன் சோர்ஸ் வந்து எல்லாருமே பப்ளிக் மேனர்ல தான் என்ன ஆகும், இது டெவலப் ஆயிருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க எல்லாரும் ஓகே இதோட வெர்ஷன் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இதை போய் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அப்டேஷன் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கும், இட்ஸ் கொலாபரேட்டிவ் பப்ளிக் மேனர்ல தான் அதோட அப்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லினக்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். லினக்ஸ் இஸ் open source software. The MySQL and the Firefox, Open Office and Ubuntu, these are the open source software அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு அப்ப என்னது proprietary software க்கும் open source software க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, next one is a Unix. Unix is a family of multitasking, multi-user operating systems that derive originally from the AT&T Bell lab, where the development began in the 1970s by the Ken Thomas and the Dennis Ritchie. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, 1970ல இந்த யூனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை introduce பண்ணாங்க. That is a multitasking and multi-user operating system. நம்ம ஏற்கனவே what is multitasking, multi-user அப்படின்னா already we know. Multitasking னா more than one task at a time. ஒரே டைம்ல more than one time ஒரு டாஸ்க் வந்து அது பண்ணும். Multi-user னா more than one user can use the OS. அந்த OS என்ன பண்ணிக்கலாம், more than one user வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். That is called as a multi-user OS அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகே, and next one is a Linux அப்படிங்கிறது. இப்ப Linux அப்படிங்கிறதுனா Linux is a family of the open source operating system. இப்பதான் பார்த்தோம் open source
software best example Linux அப்படினு பார்த்தோம். It's a this is different from the proprietary software like the Windows which can only be modified by the company that own it. It's a different from the proprietary software. ஏனா proprietary software அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், Windows அந்த modified by the company மட்டும் தான் modify பண்ண முடியும். You can use but modification only did by the company. They can only do that one. Okay, this is different from the proprietary software like the Windows which can only be modified by the company that's own it. இது என்ன பண்ணிக்க முடியும், சாஃப்ட்வேர் அந்த கம்பெனி யாரோ அவங்க தான் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஆனா லினக்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இட்ஸ் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். Anyone can modify it, can do the modification in that one. And most of the servers run on the Linux because easy to customize. It is very easy to customize அப்படினு சொல்றாங்க. சர்வர்ஸ் வந்து லினக்ஸ்ல தான் வர்க் ஆகுது. ஏனா இட்ஸ் easy to customize அப்படிங்கறது சொல்லுவாங்க. And next one is a Linux Ubuntu OS. இந்த மாதிரி தான் இருக்கும் லினக்ஸோட OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் like this only. அதோட டெஸ்க்டாப் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதல போய் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி லினக்ஸ் அப்படினு பார்த்தோம் அப்படினா Ubuntu, Mint, Fedora and Red Hat, Debian, Google's Android, Chrome OS and Chromium OS. These are the distribution of the Linux OS. And next one is a Linux operating system. But Linux operating system அப்படிங்கிறது பார்த்தோம்னா Linux operating system was originated in the 1991 as a project of the Linus Torvalds from the university student of the Finland. Finlandல Linus அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த யூனிக்ஸை வச்சு டெவலப் பண்ணி எழுதுனதான் இந்த லினக்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. 1991ல he posted information about his project on the news group for the computer students and programmers. இவர் அந்த லினக்ஸ் அப்படிங்கறத புதுசா கண்டுபிடிச்ச உடனே யூனிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த லினக்ஸ் உண்டு. அதை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா he posted information. அதோட இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணாரு, போஸ்ட் பண்ணாரு. அந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் யாருனாலும் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா பண்ணுங்க, சொல்லுங்க அப்படிங்கறத கேட்டாங்க. he received the support and assistance from the large pool of the volunteers who succeeded in the creating complete and functional operating system. அந்த டைம்ல என்னது அவருக்கு நல்ல சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் வந்தது. அந்த லினக்ஸ் சாஃப்ட்வேரை இன்னும் நல்ல ஒரு சக்சீடட் ஓஎஸ்ஆ மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ லினக்ஸ் இஸ் a open source operating system. Linux is similar to the Unix ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது அப்படியே ஒன்னு என்னவா இருக்கும், யூனிக்ஸ் மாதிரியா இருக்கும். ஏன்னா யூனிக்ஸை வச்சு தான் அந்த லினக்ஸை வந்து என்ன பண்ணாரு, இவர் டெவலப் பண்ணாரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட. ஸோ இட் வில் பி சிமிலர் டு யூனிக்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் AT&T Bell Lab. இந்த நேம் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், சரியா? இப்போ AT&T Unix and the C programming language developed by the AT&T and the distributed to the government and academic institution, which lead to the both being ported to the wider variety of the machine families than any other operating system. AT&T Bell Lab தான் என்ன பண்ணாங்க, இந்த Unix and C programming languages எல்லாமே டெவலப் ஆச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்க டெவலப் பண்ணி என்னது, இட்ஸ் distributed to the government and the academic institutionக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. And next one is a Microsoft Windows. நம்மளுக்கு ஃபெமிலியரான பேர். Microsoft Windows is a family of the proprietary operating system designed by the Microsoft Corporation and primarily targeted to the Intel and the AMD architecture based computers. இது first என்ன பண்ணாங்க, it's a proprietary operating system. Microsoft Corporationனால டெவலப் பண்ண OS தான் இந்த Microsoft Windows அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் இன்டெல் அண்ட் AMD ஆர்கிடெக்சரை மெயினா எய்ம் பண்ணி டெவலப் பண்ணதான் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோ அப்படிங்கிறது, சரியா? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷன் நியூ வெர்ஷன் வந்துட்டே இருக்குது, நீங்க பாத்திருப்பீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் React OS. React OS is a Windows alternative open source operating system which is being developed on the principles of the Windows without using any Microsoft code. எந்த Microsoft code யூஸ் பண்ணாம ஒரு open source software வந்து open source operating system developed by the Windows ஃபேமிலில இருந்து என்னது ஒரு OS வந்து open source OS தான் இந்த React OS. இதுல என்னது Microsoft code எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, விண்டோஸ்க்காக ஒரு open source software அது வந்து React OS தான். And next one is
ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் த மொபைல் டிவைசஸ். இப்போ நம்ம எல்லாருமே மொபைல் டிவைசஸ் ஜாஸ்தியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு. அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர்னால தான் மொபைல்ஸ் வந்து இப்போ எல்லாருமே ஈஸியா நம்ம என்னது டச் ஸ்கிரீன் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. தட் இஸ் அ மெயின் திங். இப்போ மொபைல் டிவைசஸ் such as the phone, tablet and MP3 players are the different from the desktop, laptop, computers and hence they need a special operating system. இப்போ மொபைல் டிவைசஸ் OS எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட் டெஸ்க்டாப் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்க OS மாதிரி இருக்காது. இதுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உண்டு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும். ஃபேமஸ் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஆண்ட்ராய்டு OS. ஆஃப்டர் தட் iOS இருக்குது அண்ட் விண்டோஸ் ஃபோன் 7 இருக்குது, பிளாக்பெரி இதெல்லாமே ஆஃப்டர் தட் தான். ஆனா 99% யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? இட்ஸ் மொபைல் devices. இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த வெர்ஷன் அவைலபிளா இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு இஸ் அ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் த லினக்ஸ் கர்னல் டெவலப்டு பை த கூகுள். ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணது யாரு? கூகுள். டிசைன்ட் primarily for the touch screen mobile devices such as the smartphones and the tablet. இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டச் ஸ்கிரீன், ஸ்மார்ட் போன், டேப்லெட் இது எல்லாத்துக்காக யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நியூ சாஃப்ட்வேர் வந்து OS வந்து கூகுள் வந்து டெவலப் பண்ணிருக்குது. அண்ட் இனிஷியல் ரிலீஸ் டேட் வந்து 23rd September 2008ல தான் இவங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்பா அப்படிங்கறத அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஆண்ட்ராய்டு OS. இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன், வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ஆண்ட்ராய்டுன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது. ஆண்ட்ராய்டு 11 is the 11th major release and 18th version of the Android, the mobile operating system developed by the Open Handset Alliance led by the Google. இது வந்து என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு புதுசா வந்திருக்கிற வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது. இட் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் த September 8, 2020, 2 months before. ரிலீஸ்ட் ஆன் September 8, 2020. இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது. இப்ப ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது இப்ப ஆண்ட்ராய்டோட நேம்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லியிருப்பாங்க. இப்ப கூகுள் OS அப்படிங்கிறது எல்லாமே நேம்டு ஆஃப்டர் த ஸ்வீட். இந்த கப் கேக், டோனட், கிட்கேட் இந்த மாதிரி என்னது டெசர்ட் அந்த ஸ்வீட் நேம்ல தான் உங்களுக்கு வந்திருக்கும். நோ ஹர்ட் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் நேம்டு ஆஃப்டர் அ டெசர்ட் அண்ட் நேம்டு இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆல்சோ. ஆல்பா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டா, கப் கேக் இந்த மாதிரி ஆல்பபெட், டோனட் அந்த மாதிரி ஆல்பபெட் ஆர்டர்ல தான் இதோட நேம் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் போன் லான்ச் இப்ப 11 வச்சிருக்காங்களா ஆண்ட்ராய்டு 11. ஆனா அதோட வெர்ஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பிரேக் பண்ணிட்டாங்க. வெர்ஷன் 9ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு டிராப்ட் த நேமிங் ஸ்கீமை வந்து ஆண்ட்ராய்டு 9 பை அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன வச்சாங்க, வெர்ஷன் 10 அப்படின்னு வச்சாங்க, ஆண்ட்ராய்டு 10 வச்சாங்க. இப்போ வச்சிருக்க வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கறத வச்சிருக்காங்க. சரியா? இப்ப இந்த ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது இட்ஸ் ஃபர்ஸ்ட் போன் லான்ச் வித் ஆண்ட்ராய்டு 11 வாஸ் த விவோ V20. இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். விவோ V20 அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் போன் வித் ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷனோட அப்டேஷன் வெர்ஷனோட வந்திருக்கிறது விவோ V20. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஃபுல் ஸ்டேபிள் ரிலீஸ்க்கு அப்புறம் the first phone in the world which came with the Android 11 after the Google Pixel was the OnePlus 8T அப்படிங்கிறது. OnePlus 8T அப்படிங்கிற ஒரு போன் தான் ஃபுல் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனோட ரிலீஸ் ஆகிருக்குது இந்த இது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விவோ V20, அதுக்கப்புறம் OnePlus 8T தான் அந்த ஸ்டேபிள் வெர்ஷனோட ஆஃப்டர் த கூகுள் பிக்சலுக்கு அப்புறம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு 11. இட்ஸ் அப்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் ஃபர்ஸ்ட் டெவலப்டு அந்த ஆண்ட்ராய்டு டிவி வந்துருச்சு. மித்தி மொபைலுக்கு மட்டும்தான் அது வந்தது. ஆஃப்டர் தட் இட்ஸ் அ டெலிவிஷன் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபார் த காஸ்க் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்ட்ராய்டு வியர் ரிஸ்ட் வாட்ச் எல்லாமே இப்போ வந்துருச்சு. நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. சரியா? இட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் யூசர் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸரோட இந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே புதுசா வந்துச்சு. ஆண்ட்ராய்டு டிவிலாம் எல்லார் வீட்லயும் ஓரளவுக்கு பேசன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கார் இருக்கும், வாட்ச் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. And next one is a variant of the Android are also named as the game console and digital cameras, PCs and the electronic gadget. நீங்க யூஸ் பண்ற electronic gadgets எல்லாமே என்னது ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல வர ஆரம்பிச்சிருச்சு.
And next one is the Android versions. These are the different types of the Android version. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சொன்ன மாதிரி ஆல்பா பீட்டா இருந்தது. அதுக்கு அப்புறம் என்ன அப்படினா கப் கேக் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த டெவலப்பருக்கு வந்து அந்த டெசர்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆஃப்டர் 2012ல வந்து சுந்தர் பிச்சை வந்ததுக்கு அப்புறம் இட் வில் பி கொஞ்சம் கொஞ்சமா அதை டிராப் பண்ணி அந்த இதுக்கு அடுத்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து 9ல இருந்தே 9 பை 10 ஆண்ட்ராய்டு 10 ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறது மாத்திட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப ஸ்வீட் நேம் வந்து வைக்கிறது கிடையாது. Next one is the iOS, iPhone OS அப்படினு சொல்வாங்க. The iOS, iPhone OS தான் iOS. It's a mobile operating system created and developed by the Apple exclusively for its hardware. Apple அதோட ஹார்ட்வேர்க்காக டெவலப் பண்ண ஒரு OS தான் iOS, iPhone OS அப்படினு சொல்வாங்க. It is the operating system that presently powers many of the company's mobile devices including the iPhone, iPad and iPod Touch. இதெல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது இந்த OS. It is the second most popular mobile operating system globally after the Android. After the Android, second most OS அப்படிங்கறத எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்ப iOS அப்படிங்கறத ஐபோனுக்கு எல்லாமே இது யூஸ் பண்றாங்க. ஓகேயா? And next one is the points to remember. என்னென்னலாம் பார்த்தோம்? First one is a prominent operating system. Important operating system அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். And what is GUI? Graphical User Interface அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். Next one is a operating system. Different two types of the operating system அப்படிங்கிறத பார்த்தோம். One is a proprietary and the open source அப்படின்னு பார்த்தோம். And the next one அதுல Unix, Linux, distribution of the Linux operating system, Microsoft Windows, operating systems for the mobile devices. These are the topic we see in this video. Today's assignment. What is GUI? Graphical User Interface. List out the different distribution of the Linux operating system. Explain and list out the example of the mobile operating system. What are the difference between the Windows and Linux operating system? These are the assignment. You have to study and write. Thank you, students.